ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, 40 நாட்கள் தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணம் இன்று ஒரு உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. முருக வழிபாட்டில் நாம் அனுபவித்த மன நிறைவு நிலைகளின் இறுதி நாள் எது? ஆனால் பக்தர்களே, இது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கமே. இன்று நாம் காணப்போகுவது பக்தனின் மன மாற்றம், பக்தர்களின் ஆன்மீக பிறவி. பக்தர்களே, முருகனை வழிபடுவது அவரிடம் வேண்டுதல் மட்டுமல்ல, அது ஒரு உள்ளத்தின் பரிமாற்றமே. சிந்தனை மாறும் போது வாழ்க்கையும் மாறுகிறது. முதல் நாளில் நாம் கேட்டது கஷ்டங்களுக்கு தீர்வு, மன அமைதி வேண்டும் என்று வேண்டினோம். ஆனால் இன்று நாம் கேட்பது மாற்றம். முருகா, என்னை மாற்று முருகா என்று பிரார்த்திக்கிறோம். மனதில் இருக்கும் அகம்பாவம் கரைய வேண்டும். கோபம் கருணையாக மாற வேண்டும். பயம் நம்பிக்கையாக மாற வேண்டும். முருகன் கையில் உள்ள வேல் அசுரனை வெல்ல மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் அறியாமையை வெல்லத்தான். அந்த வேல் நம் மன இருளை அகற்றி வெளிச்சம் தருகிறது. ஒரு உண்மையான பக்தரின் மனம் ஒரே நாளில் மாறாது. அவர் மெதுவாக முருகனின் அருளால் வடிவமைக்கப்படுவார். கஷ்டங்கள் வந்தாலும் தளரமாட்டார். தோல்வி வந்தாலும் நம்பிக்கை இழக்க மாட்டார். ஏனெனில் அவர்களின் மனதில் ஒரு உறுதி, முருகன் என்னுடன் இருக்கிறார். அந்த நம்பிக்கையே ஆன்மீக பிறவியின் தொடக்கம். ஆன்மீக பிறவி என்றால் புதிய உடல் அல்ல, புதிய மனம், புதிய பார்வை. முன்பு நாம் உலகத்தை குற்றம் கூறினோம், இன்று நம்மை திருத்துகிறோம். முன்பு ஏன் இந்த கஷ்டம் என்று கேட்டோம், இன்று இது என்னை உயர்த்தும் பாடம் என்று உணர்கிறோம். இந்த 40ஆம் நாளில் முருகனை மனமாற ஜெபித்த இந்த பயணம் இன்று நிறைவு பெறுகிறது போல தோன்றினாலும் உண்மையில் இது ஒரு புதிய தொடக்கமே. இனி முருகனை வெளியே தேட வேண்டியதில்லை. அவர் பக்தர்களாகிய நமது உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கிறார். அன்பு நிறைந்த மனம், கருணை நிறைந்த பார்வை, தர்மம் நிறைந்த செயல்கள், இவையே ஆன்மீக பிறவியின் அடையாளங்கள். ஆகவே பக்தர்களே, இன்று ஒரு நிமிடம் அமைதியாக உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். உங்கள் மனதில் அன்பு அதிகரித்திருந்தால், உங்கள் வார்த்தைகள் மென்மையாகியிருந்தால், உங்கள் எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால், முருகன் உங்களுக்கு புதிய ஆன்மீக பிறவி அளித்துவிட்டார். முருகன் அருள் என்றும் நமக்கு துணையாக இருக்கட்டும். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனல்